அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சந்திராயன் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சந்திராயன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அக்டோபர் 22, 2008 ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நிலவை கிட்டத்தட்ட 312 நாட்கள் சுற்றி இருக்கும். நிலவில் தண்ணீர் இருந்ததற்கான தடயங்களை சந்திராயன் 1 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கும். ஓகேங்களா? இதனுடைய திட்ட இயக்குனர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்ததா பார்த்தோம்னா சந்திராயன் 2 இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, கடந்த 2019 செப்டம்பர் 8ஆம் தேதி தான் வந்து இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிறத நம்ம அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா நிலவில் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கும். இதனுடைய திட்ட இயக்குனர் பார்த்தோம்னா, முத்தையா வனிதா பணியாற்றியிருப்பாங்க. அடுத்தது சந்திராயன் 3 அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23, 2023ல ஜூலை 14, 2023ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அது நிலவனுடைய தென் துருவத்துக்கு போய் தரையிறங்கின நாள் தான் ஆகஸ்ட் 23, 2023. இதுதான் நம்ம தேசிய விண்வெளி தினம். நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நேஷனல் ஸ்பேஸ் டே. அதன் பிறகு இப்ப பார்த்தோம்னா, சந்திராயன் 4 அதனுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது சமீபத்துல தான் மத்திய அமைச்சரவை கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 2027ஆம் ஆண்டு விண்வெளிக்கு செலுத்தப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவுக்கு சென்று நிலவுல தரையிறங்கி நிலவுல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு கனிமங்களை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர திட்டமிடப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? லேண்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸ எக்ஸ்கவேட் பண்ணி ஒரு 3 கேஜிஸ்க்கு வந்து சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணி திரும்பவும் பூமிக்கு வர்றது தான் சந்திராயன் 4 உடைய திட்டம். இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, சந்திராயன் 4 நம்ம 2027ல தான் அனுப்ப போறோம். இருந்தாலும் சந்திராயன் 5க்கான ஒப்புதலும் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சந்திராயன் 5 இந்தியா, ஜப்பானோட சேர்ந்து பண்ண போறாங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தோம்னா, நிலவு துருவ ஆய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த மிஷனோட பேர். அதுதான் இங்க லூபெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன். சரிங்களா? நிலவு துருவ ஆய்வு திட்டம். சரியா? ஸோ இத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஜப்பான் இந்த திட்டத்துல பார்த்தோம்னா, ஆய்வு மையம் அந்த ரோவரை தயாரிக்க உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து லேண்டரை தயாரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முன்னோடி திட்டமாகவும் இந்தியாவால பார்க்கப்படுது. சரியா? ஸோ சந்திராயன் 5 பத்தி தான் செய்தியில வந்துச்சு. அதனுடைய பேக்கிரவுண்ட்ல மீதி இருக்கக்கூடிய சந்திராயன பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். லூபெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சமீபத்துல வந்த செய்தி. லூபெக்ஸ் அப்படிங்கிறது லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்றோம். நிலவு துருவ ஆய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி இத நம்ம ஜப்பானோட சேர்ந்து பண்றோம். ஜப்பான் அந்த திட்டத்துல ரோவர பண்ண போறாங்க. நம்ம லேண்டர பண்ண போறோம். இதுதான் செய்தி நமக்கு. சரியா? அடுத்தது. இரு அமெரிக்கர்களுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி கேரி ரூவ்குன் அப்படிங்கிற இவங்க 2 பேருக்கு தான் 2 பேருமே அமெரிக்கர்கள். இவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உடம்புல பார்த்தோம்னா செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த செல்ஸ் வந்து பல வகைப்படும். நர்வ் செல்ஸ் இருக்கு, பிரெயின் செல்ஸ் இருக்கு, மசில் செல்ஸ் இருக்கு. இந்த மாரி பல வகையில செல்ஸ் இருக்கும். ஆனா இந்த செல் எல்லாத்துலயும் காமனா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜீன். எல்லா செல் எந்த விதமான எந்த டைப் ஆஃப் செல்லா இருந்தாலும், அதுல ஜீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் காமனா. இந்த ஜீன்ஸ் தான் என்ன பண்ணும்னா, இத நர்வ் செல், இத பிரெயின் செல், இத மசில் செல் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிச்சு குடுக்கும். எப்படின்னா, இந்த ஜீன் பார்த்தோம்னா நமக்கு 20,000க்கும் மேற்பட்ட பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். அதுல எந்த ஃபங்ஷன் வெளிப்படுதோ, அத பேஸ் பண்ணி நம்ம அத நர்வ் செல்ன்னு சொல்றோம். பிரெயின் செல்ன்னு சொல்றோம். மசில் செல்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த ஜீனோட ஆக்டிவிட்டிய ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுக்காக தான் இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜீனோட ஆக்டிவிட்டிய ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்காக தான் இந்த வருஷம் விக்டர் ஆம்ப்ரோஸ்க்கும், கேரி ரூவ்குன் அவங்க 2 பேருக்கும் நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? போன வருஷம் பார்த்தோம்னா, எம்ஆர்என்ஏ அப்படிங்கிற கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டுச்சு. இந்த வருஷம் பார்த்தோம்னா, மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? அடுத்தது. இரு தேச தீர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரு தேச தீர்வு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு இந்த இஸ்ரேல், பாலஸ்தீன சேர்த்து தான் நம்ம இந்த இரு தேச தீர்வு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா?
ஆ வரலாற்று ரீதியாக பார்க்கிறப்ப, உதுமானிய பேரரசு அதுக்கு கீழ தான் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த நாட்ல தங்களுக்குன்னு ஒரு தனி நாடு தேவை அப்படிங்கிறத யூதர்கள் தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. தங்களுக்குன்னு ஒரு பகுதி தேவை அப்படிங்கிறது. ஸோ இந்த சமயத்துல தான் 1ஆம் உலகப் போர் வருது. இந்த 1ஆம் உலகப் போர்ல உதுமானிய பேரரசனுடைய தேவை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்பிளுக்கு வருது. ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க யூதர்கள் மற்றும் அரேபியர்கள் 2 தரப்பினருடைய ஆதரவ வாங்கணும்ங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆ நமக்கு பாலஸ்தீனத்துக்கு விடுதலை வாங்கி தரோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ அரேபியர்களிடம் குடுக்குறாங்க. பாலஸ்தீனத்துல தனி தேசம் உருவாக்கி தரோம்ன்னு சொல்லி யூதர்களுக்கு ஒரு ப்ராமிஸ குடுக்குறாங்க. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1917ஆம் ஆண்டு யூதர்களுக்கு சாதகமாக ஒரு பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வருது. பிரிட்டிஷ் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட்க்கு இனிஷியல் பாயிண்ட், ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே அதுதான். பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917. அதன் பிறகு பார்க்கிறோம் நமக்கு 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது வருது. யூதர்கள் பார்த்தோம்னா, நாஜிக்களாக அதிகப்படியா கொல்லப்பட்டாங்க. அதிக துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா யூதர்களும் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல நோக்கி போறாங்க. பாலஸ்தீன் அப்போதைக்கு பாலஸ்தீன், இப்ப இஸ்ரேல். இஸ்ரேல நோக்கி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய அரேபியர்கள் கிட்ட நிலங்கள வாங்கி, ரெண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த பகுதியில மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏசியால போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா செட்டில்மென்ட்டா ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா அது போராட்டமா மாறி, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாகுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்ப இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயி ஒரு அதிகப்படியான பாப்புலேஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1948ஆம் ஆண்டு பார்த்தோம்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கு ஐநா அங்கீகாரம் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஓகேங்களா? இதனால அத இஸ்ரேல சுத்தி பார்த்தோம்னா, இதுதான் இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க காசா, இது வெஸ்ட் பேங்க் சரிங்களா? ஸோ இங்க வந்து லெபனான் அப்படிங்கிற நாடு. இங்க வந்து சிரியா, இங்க லெபனான், இங்க வந்து ஜார்டன், இங்க வந்து ஈஜிப்ட். இந்த மாரி இஸ்ரேல சுத்தி பார்த்தோம்னா, நமக்கு எல்லாமே இஸ்லாமிக நாடுகளாக தான் இருக்கும். இப்ப அந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மேல போர் தொடுக்குறாங்க. போர் தொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் இன்னும் கொஞ்சம் இடங்கள பிடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போலருந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கியோ அப்படிங்கிறது மெயின்டெயின் ஆயிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் இஸ்ரேல் அந்த போர்ல பிடித்த இடங்கள வந்து ஐநா இஸ்ரேலுக்கு சொந்தமானதுன்னு அறிவிக்கலைனாலுமே, அது அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டே வருது. சரிங்களா? ஆ இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இன்னமும் போய்க்கிட்டே தான் இருக்கு. இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடே கிடையாது. இங்க ஹமாஸ் அமைக்கிற அந்த ஒரு தீவிரவாத இயக்கம் மட்டும் தான் இருக்கு. அந்த இயக்கத்த ஒழிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்டும் இருக்காது அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. பாலஸ்தீனியர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு நாடே கிடையாது. ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ணோட்டம். ஸோ இந்த ஒரு கண்ணோட்டம் 2 தரப்புகளுக்கும் இருக்கிற வரைக்கும், நமக்கு போர் அப்படிங்கிறது நீண்டுட்டே தான் போகும். அதற்காக தான் இந்த இரு நாடு தீர்வு அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத உலக நாடுகள், இந்தியா உட்பட உலக நாடுகள் எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவோட அஃபிஷியல் ஸ்டாண்டே அதுதான். ஓகேங்களா? என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா, தனியா இண்டிபெண்டன்ட்டா சாவரனா இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி, தனியா இண்டிபெண்டன்ட்டா சாவரனா இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அப்படிங்கிற கண்ட்ரி. இதுதான் இந்தியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அத பத்தி தான் இந்த போர் ஆரம்பிச்சு இன்னையோட 1 வருஷம் ஆகுது. அதனால இந்த இஸ்ரேல் பத்தி ஒரு சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இருந்த ஆர்டிகிள்ஸ ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.